சரி, மெய்யான சுவிசேஷம் மற்றும் பொய் சுவிசேஷங்கள் என்பவற்றிற்கான வேறுபாடுகளை பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னதை போல இது நம்ம வச்சுக்கிறதான வார்த்தை தான். என்ன உண்மையான சுவிசேஷம் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னு சொன்னா, நிறைய பொய்யான சுவிசேஷங்கள் அல்லது பொய்யான செய்திகள் காணப்படும் போது உண்மை அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்த வேண்டியதா இருக்கு. இப்ப தேவன் ஒருவர் என்று எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்கன்னா, நம்ம பாத்தீங்கன்னா தெய்வங்கள், விக்கிரகங்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். ஏன் மெய்யான தேவன் என்ற வார்த்தையை கூட பயன்படுத்த வேண்டாம். மெய்யான தேவன் என்ற வார்த்தையை எதற்காக வேதத்துல யோவான் நிருபத்தை எழுதுறாரு அப்படின்னு சொன்னா, நிறைய பொய்யான தெய்வங்கள் காணப்படுகிறபடினாலே அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதும்போது இவரே மெய்யான தேவன். மெய்யான தேவன் சொல்லணுமா அப்படின்னு சொன்னா அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நிறைய பேர் நிறையவற்றை தெய்வங்கள் என்று எண்ணுகிறபடினாலே மெய்யான தெய்வம் சொல்ல வேண்டியதா இருக்கு. அதே போல சுவிசேஷங்கள்லயும் நிறைய பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சுவிசேஷம் என்கிற பெயர்ல நிறைய செய்திகள் இருக்கிறபடினாலே உண்மையான சுவிசேஷம் என்கிற வார்த்தை பாத்தீங்கன்னா அவசியமாகுது. அதர்வைஸ் பாத்தீங்கன்னா இந்த அப்படிப்பட்ட வேர்டு அவசியம் இல்லை. இப்ப நீங்க தான் பகுத்து பார்க்கணும். இப்போ ஆங்கிலத்தில் பாத்தீங்கன்னா சைலண்ட் லெட்டர்ஸ் அப்படின்னு பார்ப்போம்ல. சில வார்த்தைகளை சொல்லுவோம், தமிழ் அதிகம் இருக்காது. சில வார்த்தைகளை சொல்லுவோம், லிசன் சொல்லுவோம்ல ஆங்கிலத்தில். லிசன் பாத்தீங்கன்னா ஸ்பெல்லிங் என்னவா இருக்கும், LISTEN. அதுக்காக லிஸ்டன்னு சொல்ல மாட்டோம்ல, லிஸ்டன் சொல்லுவீங்களா, லிசன். அந்த டி சைலண்ட், சொல்லக்கூடாது. இப்போ நீல் டவுன் அப்படி சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பெல்லிங் என்ன, KNEEL. அது இக்னீல் அப்படியா சொல்லுவீங்க, நீல் தான் சொல்லுவீங்க. அப்படின்னா கே அங்க சைலண்ட். அதே போல வேதத்துல கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சைலண்டா அப்படின்னா என்ன அர்த்தம், மறைவாய் சில காரியங்களை ஆண்டவர் பாத்தீங்கன்னா வைப்பார். தன்னுடைய பிள்ளைகள் பாத்தீங்கன்னா அதை புரிந்து கொள்ள வேண்டும், தேடினா அது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அது காணப்படும். அது மிக முக்கியமான செய்தியாய் காணப்படும். அந்த சைலண்ட் அல்லது மறைவாய் காணப்படுகிற செய்தி பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானதாக அது காணப்படும். உதாரணத்துக்கு நினிவேக்கு யோனாவை ஆண்டவர் அனுப்பி 40 நாட்களிலே நினிவே அழிக்கப்படும் என்கிற செய்தி அனுப்பினார். அதுல ஒரு சைலண்ட் மெசேஜ் காணப்பட்டது. ரொம்ப முக்கியமான மெசேஜ் என்னன்னா, 40 நாட்களுக்குள் மனம் திரும்பாவிடில் நினிவே அழிக்கப்படும். அப்ப அது ஓப்பனா சொல்லப்படல, நீங்க மனம் திரும்பினா நான் அழிக்க மாட்டேன் ஆண்டவர் ஓப்பனா சொல்லல. பட் செய்தி அதற்குள் அடங்கி இருந்தது. அதே மாதிரி பிலேயம் ஆண்டவர் தொந்தரவு பண்றான், நான் என்னை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு, இஸ்ரவேலர்களை சபிப்பதற்காக. ஆண்டவரோ அனுப்ப மாட்டேன், போகக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. திரும்ப அவன் ஆண்டவரை திரும்ப கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ போ அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த செய்திக்குள்ள ஒன்று மறைந்திருந்தது. என்ன அப்படின்னு சொன்னா, நான் எத்தனை முறை சொல்லியும் நீ கேட்கவில்லை, நீ போனால் நான் உன்னை கொல்வேன். அப்ப நீ போனால் நான் கொல்வேன் என்பது மறைவான செய்தி. போ என்பது அவன் தொந்தரவு பண்ணுகிறபடினாலே ஆண்டவர் போன்னு சொன்னார். இப்ப வேதத்துல இதை போல சைலண்டாக மறைவாக அநேக காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கும். அது தேவ பிள்ளைகள் பாத்தீங்கன்னா கண்டுபிடித்து என்ன பண்ணணும், ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாரு போலாம் அப்படின்ட்டு கூடாது, பிழையாம கிளம்பி போயிடக்கூடாது. அதே மாதிரி 40 நாள்ல ஆண்டவர் அழிக்க போறாரு, ஆனபடினா இட்ஸ் ஓகே, 40 நாள் நன்றாக கழித்து புசித்து குடித்து வாழ்ந்து விட்டு மரித்து போவோம் என்று இருக்கக்கூடாது. அவனுக்கு தெரியுது செய்தி, 40 நாள்ல மனம் திரும்பிட்டா இந்த தெய்வம் அழிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, மனம் திரும்பி உட்கார்ந்து அவர்கள் திருந்தினார்கள் அல்லவா. அதே போல உண்மையான சுவிசேஷம் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல மாட்டார். சுவிசேஷம் என்ற வார்த்தை தான் சொல்லணும். நீங்க தான் கண்டுபிடிக்கணும், உண்மையான சுவிசேஷம் அறிவிக்கப்படுதா, பொய்யான சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதா என்று சொல்லி நாம தான் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக நாம இருக்க வேண்டும் என்பது முக்கியம்.